10 தொகுதியில வெற்றி பெறணும் ஒரு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கார். பவர்ஃபுல் அமைச்சர், பவர்ஃபுல், எல்லாத்திலையும் பவர்ஃபுல். அவர் நிர்வாகத்திலையும் பவர்ஃபுல், அனைத்திலும் பவர்ஃபுல். அந்த அமைச்சர் தான் இப்ப இதெல்லாம் மேற்கு தொகுதியெல்லாம் பூந்து விளையாடி இருப்பார். எப்பா நாங்க ஐயா 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 இது என்னன்றத நான் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்க மணி என்ன இது என்ன அர்த்தத்தில் கொடுத்துருக்கீங்கன்னு. நாங்கள் இதைத்தான் மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட கேட்கல. எடுத்தோன்னா உங்களை இந்த மாதிரி குற்றம் சாட்டல, நிர்வாகத்தை குற்றம் சாட்டல. ஆட்சியர் என்ன சொல்ற அதைத்தான் சொல்றேன். ஆட்சியர் என்ன சொல்றாரு, சார் இது காமிச்சிருவோம், ஆனா கலெக்ட் பண்ற வச்சு தான் நாங்க மோசடின்னு கலெக்ட் பண்ண பிறகுதான் சார் தெரியும் அப்படின்ற. சார் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்படி சார் ஃபார்ம் கொடுப்பாங்க? நாங்க கேட்டாங்க, நீங்களா இருந்தா அதான் கேட்க போறீங்க. சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா பிஎல்ஓக்கள் மீதி அவங்க கையில இருக்க ஃபார்ம் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க? அவங்க கொடுத்த மாதிரி காமிச்சிட்டாங்களே, நீங்க காமிச்சிட்டீங்க, நிர்வாகம் காமிச்சிருச்சு, நீ நம்ம கொடுத்தானா கொடுக்காட்டியானு விட்டுருவாங்க இல்லையா சார்? உண்மையிலே அது அந்த மாதிரி ஒரு மனசு வருமா சார்? எங்களை சாதாரண நாங்க என்ன நினைப்போம், இந்த ஃபார்ம் கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்க கையில 200, 300, 500, 400 வச்சிருக்காங்க. அந்த ஃபார்ம் கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த டவுட்டுக்கு தாங்க வந்தோம். இது வரைக்கும் முன்னாலையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்துட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி உங்களை சந்திப்போம். இப்ப கவலையோடு பார்க்கிறோம். இப்ப கவலையோடு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரும் அப்படியா? ஏன்னா எங்களுக்கு சார்ந்து அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்லணும், சார் இது தப்பு தான், எப்படி ஏத்துனா கொடுத்தது தானே ஏற்றிருக்கணும், எப்படி ஏத்துனாங்கன்னு தெரியலன்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாகம் சொல்லணுமா இல்லையா? அவர் அதை சொல்லல. கலெக்ட் பண்றதை வச்சுதான் சார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க சார். அது வந்த பிறகு ஃபார்ம் டைப் இதெல்லாம் அடிச்சு வாக்காளர் சாபிதா வந்த பிறகு அதுல யாராச்சும் நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அவங்கள நீக்கிறதுக்கு 7 நாள் அவகாசம் இருக்குன்னு சொல்றாரு. அது எப்படி 7 நாள் அவகாசம்? அது எப்படி ஃபார்ம் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்க எங்களுக்கு என்ன, ஒரு தொகுதியில இருக்க வாக்காளர் இன்னொரு தொகுதியில் இருப்பாங்கன்றதா எங்களுடைய சந்தேகம். அவங்கள நீக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடு வீடா கொடுத்து படிவம் கொடுத்தா தான் சரியா வரும். நீங்க மொத்தமா அப்லோட் பண்ணிட்டா எப்படி சரியா வரும்? அப்படின்லாம் கட்டாயம் பண்ணுவோம்ல. மேல இருந்து சொல்லி நாங்க தேர்தல் ஆணையத்தில் உறுதியாக புகார் பண்ணுவோம். இது தமிழக தேர்தல் ஆணையர்களுக்கும் நாங்க சொல்லுவோம். உங்க மூலமாக இப்ப இதெல்லாம் பார்ப்பாங்க, தேர்தல் ஆணையம் பார்க்கும். இது என்ன மதுரை மாவட்டத்தில் இப்படி சொல்றாங்களே, மாநகரில் இருக்க 4 தொகுதியும் வடக்கு, தெற்கு, மத்திய, மேற்கு 4 தொகுதியிலே இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மேற்கு தொகுதியில் மட்டும் இப்படி செஞ்சிருக்காங்களான்னு தெரியல. யாருமே இத குழப்பத்துக்கான வழியே இல்லை. இப்பதான் இருங்க, நீங்க என்ன சொல்றீங்க, ஆளுங்கட்சி குழப்பமா இருக்கும் வேண்டாம் அப்படின்னு. ஏங்க குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு இப்பதானே நிர்வாகம் தானே பண்ணிருக்கு. ஏங்க 100% இது எப்படி குழப்பம் வரும்? கொடுத்ததை எழுதியிருந்தா, கொடுத்ததை டைப் அடிச்சா, லோட் பண்ணியிருந்தா, இது வரைக்கும் கொடுக்கப்பட்டது இவ்வளவு படிவம், இப்ப மேற்கு தொகுதியா எத்தனை பாகமா, இது வரைக்கும் எவ்வளவு ஃபார்ம் வழங்கப்பட்டது, எவ்வளவா பெறப்பட்டது அப்படின்னு வந்தா தாங்க அது தவறுக்கு இது தவறு இல்லாம இருக்கும். எல்லா ஃபார்ம் கொடுத்ததுமாக இது எப்படி தேர்தல் ஆணையம் சொல்லும்? தேர்தல் ஆணையம் எப்படி அதை நினைக்கும்? எப்படி சொல்றீங்க? அது முழுக்க முழுக்க தவறுங்க. இது வேணுண்டே இதை இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நோக்கத்தை சிதைக்கணுன்றதுக்காக ஆளுங்கட்சி செய்கிற ஒரு பெரிய மோசடியான வழின்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அது சந்தேகத்தை போக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகம், அரசு நீக்கணும். உணவு திருவிழா நடந்த இடத்துல பந்தல் ஒளி பந்தல் தான் இதாகி ரொம்ப சிரமத்துக்கு இருக்காங்க. இதே போலியான அரசாங்கம். இத போய் என்ன அவங்க என்ன சொல்றாங்க, உணவு திருவிழா நடக்குது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சுய உதவி குழுக்களும் வந்திருக்காங்க, ஆனா அங்க போடப்பட்டிருக்க பந்தல் ஒழுகுதுன்றாங்க. ஒளியிடு போது 6 மாசம் கழிச்சு மொத்தமா நல்ல பந்தலா போட்டுருவோம். ஒழுகாத பந்தலை எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், எங்க பொதுச் செயலாளர் தலைமையில ஆட்சி, எங்க அதிமுக ஆட்சி மலரும்,
மலரும் போது இதை மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துருவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.